வணக்கம் மக்களே, எல்லாரும் சும்மா இருக்கல. இந்த வீடியோவில் என்ன பார்த்துட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நானும் என் மாலும் நெல்லையப்பர் கோயில் போயிருந்தேன். எங்கள் ஊர் நெல்லையப்பர் கோயில் வந்து இப்போ ஆவணி மூல திருவிழா நடந்துகிட்ருக்கு. அதில் வந்து நேற்று வந்து 4ஆம் திருவிழா பார்த்துக்கோங்க. அதுக்கு வந்து சப்பரம் வந்து ரத விதியெல்லாம் சுற்றுறதுக்காக ரெடி ஆகிட்டு இருந்தது. நீங்களே பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி காலையில் வந்துட்டு விநாயகர் சதுர்த்திக்கு இன்றைக்கி நாங்கள் காலையிலேயே கொலக்கட்டெலாம் வச்சு சாமி கும்பிட்டாச்சு பார்த்துக்கோங்க. நான் வந்துட்டு எப்போவுமே மோதகம் வந்து அவிக்க மாட்டேன். ஏன்னா கடலைப்பருப்புலாம் அந்த பூரணம் வச்சு கொலக்கட்டை வச்சா என் அவளுக்கு வந்து பிடிக்காது பார்த்துக்கோங்க. அவளுக்கு வெறும் தேங்காயும் சீனியும் மட்டும்தான் வச்சு அவிக்கணும். அந்த கொலக்கட்டை மட்டும்தான் சாப்பிடுவா பார்த்துக்கோங்க. அதனால் நான் எப்போவுமே பிள்ளையார் சதுர்த்திக்கு இந்த கொலக்கட்டை தான் அவிப்பேன். அதுக்கப்புறம் வந்துட்டு வெள்ளை சுண்டல் ஊற வச்சுட்டு நைட்டு படுத்துருந்தேன். காலையில் அதையும் நல்லா வேக வச்சு சுண்டலும் தாளித்து வச்சுட்டேன் பார்த்துக்கோங்க. கொலக்கட்டைலாம் செஞ்சுட்டு மிச்சம் கொஞ்சோളം மாவு இருந்தது. அதில் வந்து நுள்ளு கொலக்கட்டையும் செஞ்சு வச்சுட்டேன் பார்த்துக்கோங்க. நான் வந்து நுள்ளு கொலக்கட்டை வந்து எப்போவுமே தாளிக்க மாட்டேன். இன்றைக்கி வந்து தாளிச்சிருந்தேன், ரொம்ப நல்லா வந்துருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நேற்று வந்துட்டு செவ்வாய்க்கிழமை அதுவும் சாம்பார் வைக்கல. ஏன்னா இன்றைக்கி பிள்ளையார் சதுர்த்திக்கு சாம்பார் வைக்கணும்னு சொல்லிட்டு தான் நேற்று வந்துட்டு வெஜிடபிள் பிரியாணி போட்டாச்சு பார்த்துக்கோங்க. இன்றைக்கி வந்துட்டு சாம்பார் வச்சேன். கத்திரிக்காய், முருங்கைக்காய், வெண்டைக்காய் எல்லா காயும் போட்டு வந்து சாம்பார் வச்சுருந்தேன் பார்த்துக்கோங்க. அதேமாதிரி எல்லா காயும் போட்டு அவியலும் வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து வெண்டைக்காய் பச்சடி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மாங்காய் வச்சு ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ எங்கள் வீட்டில் மாங்காவே வாங்கவே இல்லையா. அப்போ அப்பாட்ட சொன்னேன், மாங்காய் கிடச்சா வாங்கிட்டு வாங்கலாம் சந்தையில் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பார்த்துக்கோங்க. அப்பா சொன்னாவோ, இப்போ உனக்கு மாங்காய் சீசன் ஆட்டியும் மாங்காய் கிடைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா பார்த்துக்கோங்க. அப்போ நான் சொன்னேன், ஒன்றும் கட்டாயம்லாம் இல்லை, மாங்காய் கிடச்சா வாங்கிட்டு வாங்கன்னு தான் சொன்னேன் அப்படின்னேன். ஏன் நேரத்துக்கு மாங்காவும் கிடச்சது பார்த்துக்கோங்க. மாங்காய் கோசம் வச்சு சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே.